ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடவுளே, அர்ஜுன் கிட்ட அத்தை மாறலன்னு நிரூபிக்கிறேன்னு சொன்னேன். அத நம்பி ஸ்ருதிய வேற உசுப்பேத்தி விட்டுட்டேன். அவங்க வீட்டை விட்டு போறதை தடுக்க அத்தை அந்த ஸ்ருதி கிட்ட இதெல்லாம் தேவியை விரட்டுறதுக்கான பிளான்னு உண்மையை சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க தேவியை பத்தி நல்ல விதமா பேசிட்டாங்க. அர்ஜுன் கிட்ட நான் தோத்துட்டேன். இனிமே என்னால அந்த செல்வநாயகியை பத்தி அவன்கிட்ட பேச முடியாது. ஆனாலும் செல்வநாயகி மாறுற ஆளே கிடையாது. ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. மருமகளே. மாமா. மாமா. மருமகளே, நான் மெடிக்கல் ஷாப் போறேம்மா. உனக்கு ஏதாவது வேணுமா? ஆமா மாமா. என்னம்மா வேணும்? ஒரு அட்வைஸ். அத்தை நிஜமாவே மாறிட்டாங்களா மாமா? யாரும் இல்ல. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என் பிளான் சக்சஸ் ஆகணும். மருந்தே, என் உயிரே, என் தெய்வமே, எப்படியாவது வேலை செஞ்சிரு. பால தேவி கையால வாங்கி குடிக்கிறானே, அந்த தேவிய ஒரேடியா வெறுத்து ஒதுக்கணும். கடவுளே, ஒளிஞ்ச அந்த தேவி ஆமாமா, உன் அத்தை மாறிட்டா. மாமா, நான் அவ கூட இத்தனை வருஷமா குடும்பம் நடத்துறேன். எனக்கு செல்வநாயகியை பத்தி நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவ பாசக்காரியாவே மாறிட்டா. தேவி, இங்கேயா கண்ணு உட்கார்ந்துட்டு இருக்க? இந்த கண்ணு பாலு. நான் அப்பவே குடிச்சிட்டேனே. இது உனக்கு இல்ல, உன் அத்தைக்கு. அத்தைக்கா? ஆமா, இப்பெல்லாம் உன் அத்தை பச்சை தண்ணி குடிக்கிறதா இருந்தா கூட அது தேவி எடுத்துட்டு வந்து கொடுத்தாதான் குடிப்பாங்கறாங்க. பால் எடுத்துட்டு போனா கூட இததான் சொல்ல போறாங்க. அப்போ இத நீயே கொண்டு போய் குடுக்கலாம்ல. இந்தா குடுத்துரு. குடி. அப்படி என்னதான் மாய மந்திரம் போட்டோன்னே தெரியல, உன் அத்தை உன் மேல ரொம்ப பாசமாயிட்டாங்களே. உனக்கு ஜலதோஷம் பிடிச்சா அவங்க தும்பல் போடுறாங்க. போ, போய் குடுப்போம். போடி போ. மாய மந்திரம் பண்ணது நீ இல்ல, உன் அடியோட வெறுக்க வைக்கிற மருந்து கலந்த பாலை உன்கிட்ட குடுத்து அனுப்பியிருக்க. கொண்டு போய் உன் கையால உன் அத்தைக்கு நீயே குடு. நாளையில இருந்து அவங்க உன்னை கழுவி கழுவி ஊத்துவாங்க, காரி காரி மூஞ்சில துப்புவாங்க. நல்லா வாங்கி கட்டிக்கோ.